மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடகி. அதிமுகவில் என்னதான் நடக்குது? அதிமுகவில் பெரும் குழப்பம். அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அதிமுக என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சிதறண்டு கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டை பல ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி கண்ணுக்கு முன்பாகவே அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டும் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமியும் பதவியை எப்படியாவது அதிமுக காப்பாற்ற வேண்டும் அல்லது அதிமுக அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பல பேரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் அது எதிரொலித்தது. அது என்னது, என்ன பிரச்சனை அப்படின்னு தான் பேச போறோம். அது பேசுவதற்கு முன்பாக இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற என்னோட அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கும் இந்த விஷயத்திற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பாக அமையும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா என்னன்னா, அதிமுக என்பது காலங்காலம் எம்ஜிஆர் திமுகவை திமுகவை கேள்வி கேட்டோ அல்லது திமுக பிரிந்து அதிமுகவை ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து திமுகவுக்கும் அதிமுகவும் தான் பெரும் போர், பயங்கரமா அவங்களுக்குள்ள முரண் இருந்துட்டே இருந்துச்சு. அதன் பிற்பாடு எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஒரு சின்ன தொய்வு. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா கைப்பற்றியவுடன் அப்போது எண்ணிக்கை, உறுப்பினர் எண்ணிக்கை 45 லட்சம் தான் இருந்துச்சு. தமிழ்நாடு முழுமைக்கும் அதிமுகவுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எம்ஜிஆர் மறைவு காலகட்டத்தில் 45 லட்சம் 50 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அதை சார்ஜ் எடுக்கும் போது அந்த எண்ணிக்கையை படிப்படியாக உயர்த்தி இளம்பெண்கள் பாசறை, இளைஞர்கள் பாசறைன்னு என்னென்னமோ உருவாக்கி பல விஷயங்களை செய்து அது 1.5 கோடியாக உயர்த்தினார்கள் அந்த தொண்டர்களுடைய எண்ணிக்கையை. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாடி எல்லாரும் தலைவர்களாக மாறின பிறகு ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் எடப்பாடி, ஒரு பக்கம் கேசி பழனிசாமி, ஒரு பக்கம் அப்படி நிறைய பவர் சென்டர்கள் உருவான பிறகு பல பேர் கட்சியை விட்டு எடப்பாடியால் நீக்கப்பட்டார்கள். சசிகலாவே நீக்கிட்டார். முதல்வர் பதவி கொடுத்தா சசிகலாவே நீக்கி போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா டிடிவி தினகரன் தனியாக அதிமுக ஒரு பிரிவாக பிரிந்து தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஓபிஎஸ் விரட்டி அடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், செங்கோட்டையன், சசிகலா அப்படி எல்லாருமே கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. எடப்பாடி ஆனால் நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே 10 தோல்விகளை சந்தித்தார். இது 26வது தேர்தல். இந்த 26வது ஆண்டு தேர்தல் 11வது வெற்றியா தோல்வியா அப்படின்ற மாதிரி இருந்த இடத்துல 11வது தோல்வியும் சந்தித்து விட்டார். தோல்வி அடைந்த உடனே எதிர்கட்சி அந்தஸ்தும் போயிடுச்சு. எதிர்கட்சி தலைவராக வர முடியல. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்போ இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எடப்பாடிக்கு இனிமே ஆட்சியிலும் பங்கு இல்லாமல் போயிடுச்சு. அதிகாரத்தை மட்டும் நம்ம ஏன் கொடுக்கணும், அதனால கட்சியை அவர் மீட்க வேண்டும் என்ற மறுபடியும் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் தூசி தட்ட ஆரம்பிச்சாங்க. எடப்பாடிக்கு பெரும் சிக்கலை உருவாயிருச்சு. இப்ப ஒரு பக்கம் வேலுமணி தலைமையில் வேலுமணி ஜெயிச்சிட்டார். இன்னொரு பக்கம் எம்பியாக இருந்த சிவி சண்முகம் இந்த மாதிரி எம்எல்ஏக்கு நின்னாரு. எம்எல்ஏவை ஜெயித்து விட்டார். ஜெயிச்ச உடனே அவர் எம்பி பதவி போய் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார். வந்த உடனே அவர் தலைமையில ஒரு கூட்டம், ஒரு பக்கம் வேலுமணி தலைமையில ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் தலைமையில ஒரு கூட்டம். இவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையை யாரா பாக்குறா அப்படின்னா, மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் கோடி கோடியாக பல லட்சம் கோடியை அவங்க பணமாக, பொருளாக, செல்வாக்காக, செல்வந்தமாக வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு பணத்துக்கு பற்றாக்குறையே கிடையாது. அப்படிப்பட்டவர் அதிமுகவில் ஒரு எம்எல்ஏவாக நிற்பதற்கு கேட்கும் போதே பல பேரும் எடப்பாடியை எச்சரித்தார்கள். இவங்களை சேர்க்காதீங்க, இவங்களுக்கு பதவி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே அது பாதகமா முடிஞ்சிடும், தயவு செய்து வேணாம் அப்படின்னாங்க. என்ன நடந்தது, என்ன மாயமந்திரம் நடந்ததுன்னு தெரியல. எடப்பாடி அவர்களுக்கு பதவியை கொடுத்தார். லால்குடி எம்எல்ஏவாக நிறுத்தினார். அந்த அம்மா அங்க பெருமளவு பயங்கரமா பிரச்சாரம் பண்ணி அப்புறம் எல்லாம் செய்யணுமோ அவ்வளவு கவனிப்புகளையும் செய்து அவர்கள் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று விட்டார்கள். இப்ப லால்குடியோட எம்எல்ஏவாக லீமா ரோஸ் இருக்காங்க. அவர்கள் வெளியில சீனியர் அமைச்சர்களையே பத்திரிகையாளர்களை சந்திக்க யோசிக்கும் போது முதல் முறை வெற்றி பெற்று வெளியே வரும்போதும் லீமா ரோஸ் பேசினாங்க. எடப்பாடியை மீட் பண்ணிட்டு வெளியே வரும்போதும் லீமா ரோஸ் பேசினாங்க. தாவேக்காவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துன்றதே எவ்வளவு பெரிய விஷயம், அதையே சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க லீமா ரோஸ். இப்படி எல்லா இடங்களிலும் லீமா ரோஸ் கவனிக்கப்பட்டார். அதிமுகவில் ஒரு பிரிவை உருவாக்குகிற வேலையை மிக தெளிவாக லீமா ரோஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரம் கூட அதிமுக உடைஞ்சிருக்கலாம். ஏற்கனவே துண்டு துண்டா உடைந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு பெரிய 47 எம்எல்ஏக்கள் அதிமுக ரெட்டலை தயவுல ஜெயிச்சிருக்காங்க. அந்த அதிமுக குறைந்தபட்சம் 32 எம்எல்ஏக்கள் வெளியில வரணும். 32 எம்எல்ஏக்களை திரட்டுகிற வேலையை ஏற்கனவே சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவர்கள் தாவேக்காவோடு ஸ்ட்ராங்காக கூட்டணி போடுவதற்கு தயாராயிட்டாங்க. ஒரு 8 அமைச்சர்களை வாங்குவதற்கு அவங்க பேசியிருக்காங்க. அந்த 8 அமைச்சர்கள்ல முக்கியமான அமைச்சராக வேலுமணி மீண்டும் அமைச்சராக போக போறார். சிவி சண்முகம் அமைச்சராக போறாரு. லீமா ரோஸ் அமைச்சராக போறாங்க. அங்கே வெற்றி பெற்றிருக்கிற சீனியர் அமைச்சர்கள் பலருக்கு அவர்கள் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. தாவேக்கா அரசை கலைக்க விடாமல், ஏன்னா இப்போ மைனாரிட்டி அரசா தான் இருக்கு.
மைனாரிட்டி அரசுன்றது ஆட்சியில பங்கு பெற்றார்கள், மெஜாரிட்டி அரசா மாறிட்டோம். ஆனால் யாருமே ஆட்சியில பங்கு பெறல, எல்லாம் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ்க்கு உள்ள போகணும்னு ஆசை இருக்கு. பட் விஜய் இன்னும் அதை என்ன முடிவெடுத்திருக்காருன்னு தெரியல. அது இது பாஜகவுடைய பின்னாடி வேலையா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ திமுக கூட இருந்து காங்கிரஸை பிரிச்சாச்சு. முதல் ஆளா ஓடி போய் துண்டு போட்டாங்க, அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக 32 பேர் பிரிந்து தாவேகாக்கு முழு முதல் ஆதரவை கொடுத்தால், ஒருவேளை அவங்க கட்சி தாவல் தடை சட்டம் வந்தாலும் நீங்க பதவியே பறி போனாலும் நான் செலவு பண்றேன், மீண்டும் உங்களை எம்எல்ஏ ஆக்குறேன்னு லீமா ரோஸ் உறுதி கொடுத்துருக்காங்களாம். எப்படி இருக்கு பாருங்க தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமை. இப்பதான் புதுசா உள்ள வந்திருக்காங்க, அரசியலுக்குள்ள இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி பாரிவேந்தர் கட்சியில இருந்தாங்க, பெருசா வெளியில தெரியவே இல்லை. ஆனா விஜய் கூட்டங்கள் எல்லாம் நிறைய கலந்துக்கிட்டாங்க அவங்க. நீங்க நல்லா பாத்துக்கலாம், பல மாநாடுகள் பல ஊர்கள் நடந்த கூட்டங்கள் எல்லாம் லீமா ரோஸ் அந்த கூட்டங்களுக்கு போனதை நீங்க பார்த்துருக்க முடியும். தனியாக அவர்களுக்கு மரியாதை, தனி கான்வாய் காரு தனியாக அவங்களை கூட்டு போனது, பாதுகாவலர் புடைசூட பவுன்சர்ஸ் போட்டு கூட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் கடந்த காலங்களில். இவங்க தாவேக்கால இருக்காங்களா இல்லைன்னா எங்க அதிமுக இருக்காங்களா, எங்க இருக்காங்கன்னே தெரியலன்ற மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா அவங்க அதிமுக சார்பில் லால்குடியில நின்னாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அவர்கள் மூலமாக நடக்கிற இந்த முடிவுகள்ல ஒருவேளை 32 பேர் இங்க வந்தாங்கன்னா அதுல ஒரு 8-10 பேர் அமைச்சரா மாத்தலாம். ஏன்னா 35-36 அமைச்சர்களை போட போறாரு. தமிழ்நாடு ஸ்ட்ரென்த் படி 234 இடங்கள்ல குறைந்தபட்சம் ஒரு 35 அமைச்சர்களை 36 அமைச்சர்களை போடலாம். அப்ப இப்போ விஜயோடு பதவியேற்றிருக்கிற அமைச்சர்கள் மொத்தம் 9 பேர் தான். அப்ப இன்னும் பல அமைச்சர்களை போட வேண்டி இருக்கிறது. தாவேக்காலே நிறைய பேருக்கு அமைச்சரவை கொடுக்கணும். அதை கூட்டணி கட்சி எல்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு முன்னாடி சொல்லி வச்சிட்டார்ல. அப்ப எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா இவங்க எல்லாருக்குமே அதிகாரம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இங்க கேட்பது விஜய் தரப்பு விஜய் கிட்ட என்ன டிமாண்ட் வைத்திருக்கிறார்கள் அதிமுக தரப்புலன்னு பேசப்படுகிறதுனா, துணை முதல்வர் பதவி கொடுங்க, நாங்க 35 பேரும் வரோம், 32 பேரும் வரோம், உங்க ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எங்களால் எந்த பாதகம் வராது, எங்களுக்கு துணை முதல்வரும் 8 அமைச்சரும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் டெல்லி தலைமை உத்தரவிட்டால் உடனடியாக விஜய் அதை செய்து விடுவார்னு நம்ம நம்பலாம். இது என்ன பண்ண போறாங்க, எப்படி நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருப்போம். அதிமுக உடைவது கன்ஃபார்ம். நம்ம பேசிக்கிட்டு நேரம் உடஞ்சு கூட போயிருக்கலாம். சிவி சண்முகம் தலைமையிலோ வேலுமணி தலைமையிலோ இந்த அணி விஜயை ஆதரிக்க காத்திருக்கிறது. ஒருவேளை இது நடந்தால் அதிமுக பிச்சுக்கிட்டு விஜய்க்கு ஆதரவு அளித்து ஆட்சியிலே பங்கு பெற்று இந்த ஆட்சியை மெஜாரிட்டி ஆட்சியாக மாற்றினால் காங்கிரஸை வெளியே விரட்டி விடுவார்கள். காங்கிரஸ் வெளியேறும். காங்கிரஸை ஏன் விரட்டி விட்டுருவாங்கன்னா, காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் பிடிக்குது என்பதை மத்தியில் இருக்கிற பாஜக ஒத்துக்காது. ராகுலுக்கு தான் அசிங்கம். ஆனால் அசிங்கத்தை பற்றி ராகுலுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் இங்க அவரை யாரும் கண்டுக்கவே இல்லை. பதவியேற்பு வந்தாரு, அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்படலை. காமெடி கேலி கூத்துக்கள் நடந்துச்சு. நாளைக்கு நீங்க இன்றைக்கு ஒரு புகைப்படம் வெளியாகும், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அந்த புகைப்படத்துல அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்ட அந்த நிகழ்வு இருக்குல்ல, அந்த நிகழ்வுல ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டுச்சு. அந்த புகைப்படத்துல கவர்னர் விஜய், முதல்வர் விஜய் பக்கத்துல ராகுல் காந்தி உட்கார்ந்துருக்காரு, அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த புகைப்படம் அபிஷியலாக வெளியிடப்பட்டால் அது ஒரு கேலி கூத்தாக எப்ப மாறும் தெரியுமா? இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரலாறுகள் தெரியாத இன்னொரு கூட்டம் வளரும்ல. இப்போ ஜென்சி கூட்டத்தை வச்சு ஒரு ஓட்டை பிடிச்சு ஏதோ ஆட்சியெல்லாம் முடிச்சாரு. அதே மாதிரி இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு வேறொரு கூட்டம் உருவாகும் போது அப்பெல்லாம் நம்ம இருப்போமானே தெரியாது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டம் வரும்போது தமிழ்நாடு அமைச்சரவையில ராகுல் காந்தி கூட அமைச்சராக பதவியேற்றிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை பார்த்து நம்புகிற கூட்டமாக உருவாகும். அந்த அசிங்கம் அவலம்லாம் நடந்திருக்கு. ஆனா இதையெல்லாம் தவிர்த்து இருக்கலாம். அவர்கிட்ட போய் சொல்லி இருந்திருக்கணும், ஐயா இது அமைச்சர்கள் எடுக்கிற புரோட்டோகால் படி அமைச்சர்கள், முதலமைச்சர், கவர்னர் அவங்க உட்கார்ந்து எடுக்கிற போட்டோ, இதுல நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலா இது மாதிரி பதவியேற்பு விழாக்கள்ல வேறு மாநில முதல்வர்கள் வேறு மாநிலம் வருவாங்க. ஆனா எல்லாருமே கீழே தான் உட்கார்ந்துருப்பாங்க, கீழ் வரிசையில் தான் உட்காருவாங்க. யாரும் மேடையில ஏற மாட்டாங்க. அமைச்சரவையெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அவர்களை வாழ்த்துவதற்காக மேடை ஏறுவாங்க. அதற்கு முன்பாக இந்த மாதிரியான புரோட்டோகால், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் இங்க அவர் நேரம் வந்தவொடனே மேடைக்கு போயிட்டார். யார் கொடுத்த ஐடியா, யார் கூட்டு போனது ஒண்ணுமே தெரியல. மிகப்பெரிய அசிங்கம் அது நடந்துச்சு. ஆனா அதை கண்டுக்காம கடந்து போயிட்டாங்க. நிச்சயமா நான் சொல்ற மாதிரி ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்றுல தமிழ்நாட்டின் அமைச்சராக ராகுல் காந்தி இருந்தார் என்ற வரலாறு உருவாக்கப்படும். அப்ப யாருக்குங்க தெரிய போகுது? ஒருவேளை இருந்திருப்பார் போல இருக்குங்க. காங்கிரஸ்ல அவர் டெல்லியில இருந்து இங்க நின்று அவர் போட்டி போட்டு ஜெயிச்சிருப்பார் போல இருக்குன்னு கூட நம்புவார்கள்.
ஏன்னா ஊடகங்கள்ல இன்ஸ்டா மூலமாக பொய்யை பரப்பி 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 தான் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சரி, ஓகே, நம்ம அரசியல் பேசுவது அப்புறம் பேசலாம். நம்ம இப்படியாக அதிமுக உள்குத்து, காங்கிரஸ் உள்ள கும்பாங்குத்து, அப்புறம் டிவிகேல என்ன பண்ண போறாங்க, இதெல்லாம் புதிய விஷயமாக பார்க்கப்படுது. பொறுத்திருப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.